திமுகவுக்கு என்ன இழப்பு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு தான் இழப்பு. திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்துட்டு இருந்தனா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தான் இழப்பு. ஊடகத்தையும் அடக்கி வச்சுக்கிறணும், அரசியல் கட்சிகளையும் அடியோடு புதைச்சிடணும். ஆனா நாங்கள் தான் அண்ணாவின் வாரிசு, தந்தை பெரியாரினுடைய பேர குழந்தைகள். அதிமுகவை உள்கட்சி விஷயத்தை வச்சுதான் நாம அடுத்த தேர்தலே திமுக வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. மக்கள் இவர்களை துளியும் நம்பவில்லை. ஏதோ இந்த மாதிரி ஊடகத்தை வச்சு எழுத்து இந்த செய்தித்தாள்களை வச்சு எப்ப பார்த்தாலும் கோட்டை ஷூட்டை போட்டுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடலாம், அதிமுகவை ஏமாற்ற முடியாது. அந்த கட்சி சரியா வந்துச்சுன்னா, ஆனா சட்டமன்றத்தில் பொய் சொன்ன கட்சி திமுக தானே. நாங்கள் நீட்டு விலக்கு வந்தால் ரகசியம்னு சொல்லி சட்டமன்றத்தில் பொய் சொன்ன கட்சி. இதெல்லாம் பொய் சொல்ற பூன் ஊதி தள்ளிட மாட்டாங்களா? ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்த தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தம், 16,500 கோடி ரூபாய் நம்ம ஈட்டு வந்திருக்கோன்றாரு. இதனால 15,000 பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறாரு. அதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, உங்களால புதுசா தொலைக்காட்சி ஆரம்பிக்க முடியல, திமுக எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. எத்தனை நாளைக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம்? இப்ப பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா 2 தொலைக்காட்சி சேனல் உங்களால ஓபன் பண்ண முடியாதா? 69% இன்னைக்கு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தினாங்க இடஒதுக்கீட்டுக்காக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்பாசங்கருக்காக 51% நடைமுறைப்படுத்தினார் இடஒதுக்கீட்டுக்காக. உள் இடஒதுக்கீட்டுக்காக 7.5 நடைமுறைப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகையினாலதான் அந்த இளைஞர்கள் திராவிட கட்சியை புறந்தள்ளுவதற்கு அல்லது வெறுப்பதற்கு, அல்லது விஜய் அடுத்து சிவகார்த்திகேயன் வந்தாலும் வருவாரு. எனக்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏற்கனவே அதிமுக அரசாங்கத்தில் 110 விதியின் கீழ்னு சொல்லி கிண்டல் அடிச்ச அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுல 260 அரசாணைகளை செயல்படுத்தவே முடியாதுன்ட்டாங்க. எங்களுக்கு வந்து அறிக்கையா கொடுங்கன்னா, இது வரைக்கும் 5 தடவை போனதுக்கு அறிக்கையே விடலைங்க. அப்ப போனது உண்மையா, இங்க வந்தது உண்மையா? வணக்கம் நேயர்களே, நம்மோடு வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் அப்படியே நட்பு பிணைப்பாக இருந்த நபர்கள் இப்போது கூட்டணி விரிசலா அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியில் பங்கு, அதிகமான இடங்கள், இதுக்கு வலு சேர்க்கும்போதா KS அழகிரியும் பேசியிருக்கார். என்ன நடக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில்? அங்க பேசுவாங்க, ஆனா ஒன்றும் நடக்காது. அது புஸ்வானமா மாறிடும். AVM ஷெரீப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வருங்காலத்துல எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்டவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. எப்பேற்பட்ட கட்சி பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அந்த பஞ்சாயத்தை அன்னை சோனியா காந்திகிட்டயோ திரு மல்லிகார்ஜுன கார்கே அவங்ககிட்டயோ இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திகிட்டயெல்லாம் கொண்டு போகலைங்க. 4வது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், திமுகவினுடைய தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய 4வது தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பிரிவு தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வச்சு பேசி முடிச்சிட்டாங்க. அதனால முன்னாள் காங்கிரஸ் கட்சியில இருந்த தலைவர் சொல்றதெல்லாம் எடுபடும் நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் 125 சீட்டை நாங்க கேட்டிருக்கோன்றது உறுதிப்படுத்துறாரு. KS அழகிரியும் உறுதிப்படுத்துறாரு. இன்னும் பல பேரும் பேசுறாங்க. இது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில், வெற்றி பெறும் பட்சத்தில் ஆட்சியிலும் பங்கு அப்படின்றதையும் உறுதியா. ஒண்ணு நடக்காது ராமகிருஷ்ணன் சார், நீங்க அதெல்லாம் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒண்ணு நடக்காது. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுகவிடம் பல்லு புடுங்கின பாம்பு, அவ்வளவுதான். அது கொத்தாது. கொத்தினாலும் விஷம் உடம்புல ஏறாது. வேற ஆப்ஷன் இருக்கு. டிவிக்கு ரெடியா இருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு, கனெக்டிங்ல இருக்காரு. தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்குறாரு. வயசு இளைஞர் அணியினுடைய வயசு பிரச்சனை இல்லாம இருந்தது. சோ டிவிக்கே காங்கிரஸ்ன்றது மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. சோ வெளியில வரதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க சார். எல்லாம் அனுமானம் தானே. திமுகவுக்கு இழப்பு தானே, எல்லாமே அனுமானம் தானே. திமுகவுக்கு என்ன இழப்பு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு தான் இழப்பு. திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்துட்டு இருந்தனா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தான் இழப்பு. எங்க குஜராத்தில் இருந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் வாயை பொத்தி கொண்டு காதை மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள். குஜராத்திலிருந்து உரத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. 5 மாவட்டத்துக்கு, மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம். அந்த உரத்தை அந்த கூடல் நகர் அப்படிங்கிற குட்ஷெட்ல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நாங்க வந்து எங்களுக்கு வந்து தூக்கி போறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வேணுமண்ணுக்கு பர்பஸ்ஃபுல்லா ஒரு ஹை டிமாண்ட உற்பத்தி பண்ணி
இதனால மக்கள்கிட்ட வந்து அதை வெளிக்காட்டிக்கிறாம பல ஆயிரம் கோடி நட்டம் ஏற்படுத்துகிறார் அந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர் திரு அண்ணாமலை. அதை பத்தி சொல்லியிருக்கிறார். வட்ட செயலாளர் பேரு செந்தில். அப்போ இவ்வளவு அட்டூழியம் நடக்குது தமிழ்நாட்டில், யாருக்காவது தெரியுதா? தூய்மை பணியாளர்கள் அதுல யாராவது எப்படி அந்த பெண்களை அவங்க நடந்து கொண்ட விதம் எப்படி இருந்துச்சு? திமுக யாராவது கேட்கிறாங்களா? அல்லது ஊடகங்கள் யாராவது பேசுறாங்களா? 6 அம்ச கோரிக்கைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் தூய்மை பணியாளர் கூப்பிட்டு பேசி நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனா நீதிமன்றத்துல போய் இவங்க அரசாங்கம் நினைக்கிறதையே நீதிமன்றத்திலையும் சொல்லி உத்தரவு வாங்கிட்டாங்கங்க. பிள்ளைய கிள்ளி விட்டுக்கிறது, அப்படியே தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிறது, அதான் திமுகவினுடைய நாடகம். ஆகையினால உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல தனியாருக்கு கொடுக்கலாம், இதுல என்ன பெரிய விஷயம், அது அரசாங்கத்தினுடைய முடிவு. இதுதான் திமுக ஆட்சி. மக்களையும் தாஜா பண்ணிக்கிறணும், ஊடகத்தையும் அடக்கி வச்சுக்கிறணும், அரசியல் கட்சிகளையும் அடியோடு புதைச்சிடணும். ஆனா நாங்கள் தான் அண்ணாவின் வாரிசு, தந்தை பெரியாரினுடைய பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்பநிதி, உதயநிதி அவங்க மட்டும்தான் வாரிசு. இந்த காங்கிரசினுடைய இடங்களுக்கான பிரச்சனைகள்ல தமிழக காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மேலிடத்திலிருந்து எந்த தகவலும் எதுவுமே வரல. எப்படி வரும் சொல்லிருக்காரு? மேலிடத்துல தகவல் வராது. சாதகமான ஒரு பதிலா இல்ல என்னது? மேலிடத்திலிருந்து தகவல் வராதுன்ற தைரியத்துல சொல்றாங்க. ஏன்னா இவங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஸ்பெக்ட்ரம் தமிழ்ல நாட்டு மக்கள் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதே திமுகவினுடைய நோக்கம். மேலிடத்திலிருந்து வராதுன்னா அப்ப மேலிடமே திமுகவின் தலைவருக்கு அடிமையா இருக்குதா? என்னையா அது? என்ன நீங்க தேசிய கட்சியா இல்ல திமுகவினுடைய 2வது அணியா? ஒன்னும் புரியல. இதுதான் இந்த நாட்டுல திமுக செய்யக்கூடிய பல்வேறு வேஷங்கள்ல இது ஒரு வேஷம். வேலுநாச்சியாருக்கு திடீர்னு செலவைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு பேப்பர்ல ஆடே வந்துருச்சு. டிவிகே அவர்கள், விஜய் அவர்கள் எடுத்தது எங்க இதை மிஸ் பண்ணிடுவோமோ, இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணி ஏதாவது வாக்கு வாங்கிடுவாங்களோன்ற பயத்தினாலதான் பண்றாங்கன்ற கருத்து இருக்கு. உண்மையா? அது எல்லாம் உண்மைதானே. நீங்க நாளைக்கு திடீர்னு வஉசியை பத்தி நம்ம ஸ்பெக்ட்ரம் தமிழ்ல பேசி அது நாட்டில் மிகப்பெரிய வைரலா ஓடி அது முதலமைச்சர் காதுக்கே போயிருச்சுன்னா, வஉசிகே ஐயாவுக்கு வந்து நாங்க இங்க வந்து விழுப்புரத்துல செலவு வைக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருவாரு. ஆனா காசும் ஒதுக்க மாட்டாங்க, சிலையும் வைக்க மாட்டாங்க. ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த செய்தியை பரவலா சேர்த்து விட்டுருவாங்க. 520 வாக்குறுதிகள் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்கல்ல, அதுல 364 வாக்குறுதிகளை அரசாணைகளை வெளியிட்டாங்க. ஏற்கனவே அதிமுக அரசாங்கத்துல 110 விதியின் கீழ்னு சொல்லி கிண்டல் அடிச்ச அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுல 260 அரசாணைகளை செயல்படுத்தவே முடியாதுன்ட்டாங்க. சட்டியில் இருந்தா தான் அகப்பையில் வரும், காசு இல்லையா, எப்படி செயல்படுத்த முடியும்? ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னா சட்டசபையில அமைச்சர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எதிர்கட்சிகள் இருக்காங்க, சபாநாயகர் இருக்காரு, அலுவல் ஆய்வு குழு கூட்டம் கொடுத்து மானிய கோரிக்கை வருது. ஒரு குறைந்தபட்ச ஆய்வு பண்ணி இது சாத்தியக்கூறு இருக்குன்றானா சார் ஜீவோ பாஸ் பண்ணுவாங்க. அதைவே இவங்கள முடியாதுன்னு சொல்லி மூடுறாங்கன்னா இது என்ன? அந்த ஆய்வு பண்ணாங்களான்ற கேள்வி வருது இல்ல. ஆய்வு ஏன் பண்ணணும்? மக்களுக்கு தெரியாம பண்றது மாதிரி நாங்க ஏதாவது சொல்லி விட்டுருவோம். நீங்க ஆய்வு பண்ணி தான் பண்ணாங்களான்னு கேக்குறீங்க. ராம்கே சார், ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் சாத்தியப்படும், சாத்தியப்படாமல் இருக்கும். அரசு கஜானாவுல காசு இருக்கும், காசு இல்லாம இருக்கும், அது வேற. ஆனா சட்டமன்றத்திலே பொய் சொன்ன கட்சி திமுக தானே. நாங்கள் நீட்டு விளக்கு வந்தால் ரகசியம்னு சொல்லி சட்டமன்றத்திலே பொய் சொன்ன கட்சி. இதெல்லாம் பொய் சொல்றது ஊதி தள்ளிட மாட்டாங்களா? மக்கள் இவர்களை துளியும் நம்பவில்லை. ஏதோ இந்த மாதிரி ஊடகத்தை வச்சு, எழுத்து இந்த செய்தித்தாள்களை வச்சு எப்ப பார்த்தாலும் கோட்டை ஷூட்டை போட்டுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு, இதுவா நாட்டுல பிரச்சனை? கூட்டணி பலமா இருக்கு சார். அவர்கிட்ட அதான் சொல்றாரு, எங்கள் பலமே கூட்டணி தான். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கர், ஒரு கட்சி கூட வெளியில போலன்ற அந்த ஒரு தில்லோட இருக்காங்களே. 200 தான் அப்படின்ற ஒரு பிக்ஸ் பண்ணி அவங்க அதுக்கான பயணம் போயிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறவங்க கூட திமுக கூட்டணி தான் பலமா இருக்கு, மத்தவங்க தான் பலகீனமா இருக்காங்கன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே. திமுகவினுடைய அரசாங்கம் பலவீனமா இருக்கு, என்ன செய்ய? ஆக நாங்க 10 வருஷம் ஆட்சிக்கு வரல, எங்களால அதிகாரத்தை சுவைக்க முடியல, பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியல. அதனால இந்த மாதிரியா நாங்க வந்து உலக வங்கியில நிறைய 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவில் 28 மாநிலத்துக்கே 155 லட்சம் கோடி. மத்திய அரசுக்கு வருமானங்கள் குறைவு, கலால் வரி, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், இந்த மாதிரி விமானம், இந்த மாதிரி இது ஒரு சில துறைகள் தான் இருக்குது. ஆனா மாநில அரசுக்கு பல்வேறு துறைகள் இருக்குது. ஆனா வரியையும் ஏத்திட்டோம், 5 லட்சம் கோடி கடனையும் வாங்கியிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலையும் நாங்க நடத்தல. உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷத்துக்கு, ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷத்துக்கு மேல 6.5 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு.
இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுல ஒரு பெரிய ஒரு ஜனநாயக அவமானம் இல்லையா? இல்ல சார், அதிமுக நடக்கிறதா இங்க பிரச்சனை. அதுதான் டிபேட்னுடைய டாபிக். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அதெல்லாம் எங்க நடக்குது? எல்லாம் எங்கேயோ நடக்குது, அது நடக்கவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பாஜகவும் அதிமுகவும் ஒரு 10 தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிங்க சார். 2 தான். ஒண்ணு அதற்கு தீர்வு, அல்லது அதற்கு ஒரு முடிவு மாற்று. எல்லாமே திமுக அரசு ஊடகங்களா இருக்குங்கன்னா, ஆமா அவங்க சரிவர பாத்துக்கிறாங்க. உங்களால புதுசா தொலைக்காட்சி ஆரம்பிக்க முடியல. திமுக எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. எத்தனை நாளைக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம்? இப்ப பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா 2 தொலைக்காட்சி சேனல் உங்களால ஓபன் பண்ண முடியாதா? இது நமக்கே அசிங்கமா இல்லையா? அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், தொலைக்காட்சி ஒளிபரப்பு துறை மாநில அரசு கட்டுப்பாடா மத்திய அரசு கட்டுப்பாடா? மத்திய அரசு தான். அப்ப ஏன் நீங்க ஏன் அவங்களை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால? ஏங்க, ஒரு டெல்லிக்கு போய் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வர்றவர் கர்ச்சீப்பை வச்சு முகத்தை துடைக்கிறாரு. அத எந்த விதமான உறுதிப்படுத்து தன்மையும் இல்லாம ஊடக அறம்னு ஒண்ணு இருக்குல்ல, பத்திரிகை சுதந்திரம் ஒண்ணு இருக்குல்ல, எங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்குது அப்படின்றதுக்காக டொனால்டு ட்ரம்பை பத்தி ஏதாவது உங்களால போட முடியுமா? போடுவீங்களா? ஆகையினால இங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு கேலி பொருளாக்கணும். அதிமுகவை உள்கட்சி விஷயத்தை வச்சுதான் நாம அடுத்த தேர்தலே திமுக வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்கங்க. நாங்க செஞ்சது செய்ய போறது அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு நாங்க செய்யலையே, செஞ்சா தானே சொல்றதுக்கு. 5 ஆண்டுகள்ல 5 வருஷம் நாங்க வெளிநாடு டூர் போயிட்டு வந்திருக்கோம். அண்மையில 33 ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்த தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தம் 16,500 கோடி ரூபாய் நம்ம ஈட்டு வந்திருக்கோன்றாரு. இதனால 15,000 பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறாரு. அத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் காதுகளில் விழும்படி கேட்டாரு. அப்ப 5 தடவை போனீங்களே, எங்களுக்கு வந்து அறிக்கையா கொடுங்கன்னா, இது வரைக்கும் 5 தடவை போனதுக்கு அறிக்கையே விடலைங்க. அப்ப போனது உண்மையா, இங்க வந்தது உண்மையா? அறிக்கை விடாம இருக்கிறதுக்கு ஏன் பயம், அச்சம்? ஏன் அப்படி பதில் சொல்லுறாரு சார்? வெளிநாடு சென்று வந்ததற்கான வெள்ளை அறிக்கை விடுவதெல்லாம் வழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வெளிநாட்டுக்கு போவது மட்டுமே அரசாங்கத்தின் வழக்கம், கரெக்டா? அம்மையார் 2003 ஜெயலலிதா அம்மா வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நம்மளுடைய நந்தம்பாக்கத்துல இன்றைய பாஜகவினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது வெளிநாட்டில இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகாம எல்லாரும் இங்க வாங்கப்பான்னு இங்க நடத்தினாங்க. அது அல்லவா ஆளுமை மிக்க தலைவர். 69% இன்னைக்கு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தினாங்க இடஒதுக்கீட்டுக்காக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்பாசங்கருக்காக 51% நடைமுறைப்படுத்தினார் இடஒதுக்கீட்டுக்காக. உள் இடஒதுக்கீட்டுக்காக 7.5 நடைமுறைப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? எதுவும் பண்ணல. நடைபெற்று முடிந்த திமுகவினுடைய முப்பெரும் விழா கரூர்ல, அதாவது திருச்சியில தாவேகா நடத்தினதை விட 10 மடங்கு கூட்டம் அதிகமாகணும், அதுக்கான சரியான ஆள் அப்படின்னு சொல்லி இவன் கண் விடல்ன்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அவரும். ஆனா பல சேர்கள் காலியா இருக்குன்ற தகவல் வருது. இதெல்லாம் இல்ல, காலையில எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வந்த கூட்டத்தை வச்சு முதலமைச்சர் அப்செட்னு சொல்றாங்க. என்ன நடந்தது? அங்க கூட்டமே வரல. ஒரு பொய்ய ஒரு தடவை சொல்லலாம், 5 வருஷமா சொல்லலாம், மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப போப்பா நீயும் பொய்யும். எப்ப பார்த்தாலும் அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி. கள்ளக்குறிச்சியில அங்க 69 பேர் செத்ததை இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பார்க்கலைங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தா சொல்ல சார்? அரசாங்க காசு தானே, அண்ணா அறிவாலய காசு இல்லையே. உங்க காசுல, ராமகிருஷ்ணன் காசுல அமெரிக்காவுக்கு பிளைட் டிக்கெட் போட்டா அக்னீஸ்வரன் ஜம்முன்னு போயிட்டு வருவான். அக்னீஸ்வரன் காசுல போயிட்டு வரணும், அதுக்குதான் வழி அதிகம். அரசாங்கத்தின் காசை எடுத்து செத்து போனவங்களுக்கு சாகிறதுக்கு காரணமா இருந்தது மதுபானத்துறை. மதுபானம், கண்ணுக்குட்டி அவரும் திமுக, கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் அவர் திமுக காரர், அதனாலதான் சீக்கிரம் வெளியில வந்துட்டாரு. மரக்காணத்துல 23 பேர் சேர்த்தாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் சென்னை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் சொன்னதை மாநில முதலமைச்சர் கேட்கவே இல்லையே, கள்ளக்குறிச்சிக்கு போகவே இல்லையே. ஏன்னா ஏன் போலன்னா அங்க விமானம் இல்லைங்க. சேலத்தில் இருக்கே சார், அங்கிருந்து போயிடலாமே. அங்கிருந்து நாங்க கார்ல போகணும்ல. ஸ்பெயினுக்கு இங்கிருந்து விமானம் இருக்கு, அமெரிக்காவுக்கு இருக்கு, சிங்கப்பூருக்கு இருக்கு, ஜப்பானுக்கெல்லாம் இருக்கு. சிங்கப்பூருக்கு போய் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு ஜப்பானுக்கு போற வழியில சிங்கப்பூர்ல போய் அதிமுக 3ஆ பிரிஞ்சு கிடக்குன்றாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர். அப்ப அவருக்கு எப்ப பார்த்தாலும் அதிமுக பத்தி தான் ஒரே கவலை.
தமிழ்நாட்டு மக்களை பத்திலாம் கவலை இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடலாம், அதிமுகவை ஏமாத்த முடியாது. அந்த கட்சி சரியா வந்துச்சுன்னா திமுகன்ற ஒரு கட்சியை இல்லாம ஆக்கிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, அது நடக்கும். கரூர் மாநாடு சார், அது முதலமைச்சர் கரூர் மாநாட்டை பொறுத்தளவுல சும்மா ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மாண்புமிகு முதலமைச்சர் கோவத்தில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். சேரெல்லாம் நிறைய காலியா இருக்கு. என்ன பாராட்டு சார் அது. போர்வால், மைந்தர், இவர் மாதிரி எல்லாம் இன்னொருத்தர் இருக்கிறதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரிலாம் பாராட்டு. அந்த மேடையில அவர் அந்த மாநாட்டுல பேசின பேச்சு அவ்வளவு பாராட்டுக்காரு. அதே போர்வால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல கரூர்ல இவர் தான் வந்து அந்த தரகரு காசெல்லாம் வாங்கி கொடுக்குறவர்னு சொன்னது இதே முதலமைச்சர் தான். எப்படியும் அந்த வீடியோ எடுத்து போட்டாங்க, எக்ஸ்ல அது வந்துட்டே இருக்குது. ஆகவே இதுதான் ஒரு 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 தலைவருக்குரிய இதுவா? அவர் ஏன் பதவியை ராஜினாமா பண்ணார் சொல்லுங்க? அப்போ வழக்கு நிலுவையில் இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வழக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் பதவி ஏற்பாரா இல்லை பதவியை விட்டு எம்எல்ஏ விட்டும் போவாரா அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். ஆனா இங்க வந்து என்னன்னா ஒரு எல்லையை பிரிச்சுக்கிறாங்கங்க. நான் கேட்குறேன், தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் நிறைய இளைஞர்கள் அங்க போறதுக்கு என்ன காரணம்? திமுகவும் அதிமுகவும் தான் காரணம். ஏன்னா இங்க வந்து 70 வருஷம் மாவட்ட செயலாளர், 50 வருஷம் இவர் கட்சி கிடைக்காது. ஆமா, பொறுப்புகளே கிடைக்காது. ஏன்னா முதலமைச்சர் பையன் முதலமைச்சர், அமைச்சர் பையன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பையன் மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் பையன் கவுன்சிலரு. அப்போ ஒரே குடும்பத்துக்குள்ளே போச்சுன்னா அப்புறம் எதுக்கு அந்த அரசியல் கட்சியில் போய் என்ன பண்ண போகிறோம்? ஆகையினாலதான் அந்த இளைஞர்கள் திராவிட கட்சியை புறந்தள்ளுவதற்கு அல்லது வெறுப்பதற்கு, அல்லது விஜய் அடுத்து சிவகார்த்திகேயன் வந்தாலும் வருவாரு, எனக்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அவங்க மாமனார் தான் ஏமாத்தி விட்டாரு. 96ல இருந்து நான் கட்சிக்கு வரேன். மாமனார் ஏமாத்திட்டா மகளை கூப்பிடலாமே, நீங்க ஏன் மருமகனை கூப்பிடுறீங்க? இல்ல, மருமகன் தானே படத்துல நடிக்கிறாரு, ஸ்டைலா வந்து பல படத்துல நடிச்சிருக்கிறாரு, நிறைய ஃபேமஸ் ஆனவர், பணமும் நிறைய இருக்கு. ஏன்னா அரசியலுக்கு இனிமேல் பணம் தான் தேவை, ஏழைகளுக்கு தான் வேலை இல்லை இனிமேலுக்கு. அரசியலும் எல்லா அரசியலும் எம்என்சி கம்பெனியா மாறிடுச்சு. அதிமுக ஒண்ணுதான் ஏதோ சாமானிய மக்களுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். விசிக திமுக கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு? இந்த 2026ல அந்த கூட்டணியில விசிக இருக்குமா? இது ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, அவங்களும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசு பொருளை சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை தாண்டி பல இடங்களையும் அவங்க போட்டிடுறாங்க. இது எது நோக்கி செல்லுது? 2026ல திமுக கூட்டணியில விசிக இருக்குமா? அதெல்லாம் விசிக வந்து வெளியிலே வராது. திமுக அதெல்லாம் கரைஞ்சிருச்சு. நீங்க அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. பிரிச்சு பார்க்க வேணாம், திமுக விசிகா பிரிச்சு பார்க்க அப்படியெல்லாம் கிடையாது. திமுக விசிகாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு முழுக்க திமுகவையே மாறிட்டாங்க. ஒரு சில பேர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம ஒரு கொள்கைக்காக இருக்கிறோம்னு இருக்கிறாங்க. அது குறிப்பா திரு செந்தனை செல்வன், அண்ணன் வன்னியரசு அவர்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தின் மீது தீராத பற்று கொண்டவர்கள், கொள்கையை எந்த காலத்திலையும் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள். மற்றவங்க எல்லாம் எல்லாமே திமுகவே மாறிட்டாங்க. திருமாவளவன் ஒரு முடிவெடுத்தா கூட இல்லைங்க, அது முதலமைச்சர் எடுக்கிற முடிவு தாங்க சரிங்க அப்படின்னு அவரை சமரசம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் ஃபர்ஸ்ட் ஆமா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்களாம் நிரந்தரம் பண்ணாதீங்க, அவங்க வந்து காலங்காலமா அவங்களே தான் செய்யணும்னு சொல்லி மாறினாரு. அது மாதிரி பண்ணிடாதீங்க, பண்ணவே கூடாது. மூப்பனார் அப்படியே ஃபிளைட்ல ஏத்திட்டு போய் அங்க பிரதமர் பதவி கிடைக்காம கூட்டிட்டு வந்தாரு பாருங்க கலைஞர். அவருடைய பையன் தானங்க இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர். அதே தானே இவரும் பின்பற்றுவாரு. ஆகையினால அந்த திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள்லாம் வந்து அவர்களால் திரும்ப வெளியேறவே முடியாது. நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராடவும் முடியாது. நீட்டு விலக்குக்காக கம்யூனிஸ்டோ அல்லது வந்து விசிகாவோ எங்கேயாவது போராடி இருக்குதா? காங்கிரஸ் ஏதாவது சொல்லி இருக்குதா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அடுத்து எத்தனை சீட்டு கிடைக்கும் அந்த பேரத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து நீங்க ஆட்சிக்கே வர மாட்டீங்க, அது வேற விஷயம். சீட்டு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டு என்ன. நீங்க இந்த மாதிரி எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவரையும் இந்த மாதிரி நீங்க ரொம்ப இது பண்ண மக்கள் உங்க மேல கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. சரி, இப்ப திமுக மேல இப்ப விமர்சனங்கள் கடுமையா வைக்கப்படுது. என்னன்னா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, குறிப்பான வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றல. முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார், ஆமா இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் எங்களால செய்ய முடியலன்னு சொல்லி. 2026 தேர்தலில் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இப்ப வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ எப்படிப்பா செய்வேன்னு சொல்லி ஒரு கேள்வி மக்கள் வைக்க மாட்டாங்களா? கூட்டணி கட்சிகள் பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா அது போய் பேசு பொருளாகுமே. இந்த 5 ஆண்டுகள்ல அவங்க செஞ்ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா மக்கள்கிட்ட போகும்போது அது ஒரு பேசுபொருள். அதை எப்படி எதிர்கொள்ள போகுது திமுக? எதிர்கொள்ளுவாங்க.
அதுக்கு வந்து நிறைய அவங்க செல்வாக்கோட இருக்கிறாங்க. அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியும். மிக நன்றி சார், பல கருத்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேர்களே.